ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட ஷைனி சேவை பேசுறேன். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சைபர் கிரைமை பத்தி பார்க்க போறோம். அப்படிங்க சைபர் கிரைம் அது வந்து நிறைய கிரைம் இருக்குங்க. சைபர் கிரைம்னா அதுல வந்து நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. பட் ஓவராலா சைபர் கிரைம் அப்படின்னா செக்ஷன் 111 நம்ம மென்ஷன் பண்றோம். சோ அதுல வந்து வேரியஸ் கிரைம்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து பர்டிகுலர் செக்ஷன்ஸ் வந்து அலாட் பண்ணிருக்காங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சைபர் கிரைம்ல வந்து நம்மளோட ஐபிசில என்ன செக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா செக்ஷன் 499ல இருக்கு. இப்போ கரண்டா நம்மளோட பிஎன்எஸ்ல எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 356ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைபர் கிரைம் அப்படின்னா என்ன அப்படின்னா சைபர் கிரைம் அப்படின்னா இப்போ வந்து பயங்கரமா இருக்குங்க. சைபர் கிரைம் சைபர்ல நம்ம ஃப்ராடு, தெஃப்ட், மணி, அது இது ஃபோர்ஜரி, டாக்குமெண்ட்ஸ் ஃபோர்ஜரி, போட்டோஷாப்பு, வாய்ஸ் ரெக்கார்டர், அது இதுன்னு பயங்கரமா இருக்குங்க. அதுல ஒரு முக்கியமான டாபிக்கே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த டாபிக் தான் சைபர் டிஃபமேஷன். இது வந்து ப்ராப்பரா எல்லாருமே இதோட அவேர்னஸ் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே சோசியல் மீடியால இருக்கோம். சோ இது சைபர் கிரைம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் எதுல இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 19ல செக்ஷன் 1 சப்செக்ஷன் 7 இருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் இன்சிடென்ட், அதாவது பப்ளிக் ஹேப்பனிங், ஒரு சொசைட்டில ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா அந்த இன்சிடென்ட் எடுத்து நம்மளோட கருத்தை தெரிவிக்கிறது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? இது வந்து இந்த ரைட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. ஓகேவா? சோ இது வந்து எப்படி சைபர் கிரைம்ல வருது? இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இதை வந்து ஒரு லிமிட்டை தாண்டுனா சைபர் கிரைமா மாறிடும். அதுதான் நான் எப்படின்னு சொல்றேன் அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் எடுத்து நீங்க காமனா பேசுறீங்க, வைக்கிறீங்க, அதோட உங்களோட கருத்து சொல்றீங்க. இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இந்த மாதிரி அவங்கள பனிஷ் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம பிரிவென்ட் பண்ணணும்னு உங்க கருத்தை சொல்றது வேற. அதை விட்டுக்கிட்டு நீங்க ஏதாவது நீங்க போடும்போது உங்களையோ இல்ல நீங்க மத்தவங்களை ஏதாவது கருத்து போடும்போது அந்த கருத்தை தேவையில்லாம நீங்க எடுத்து நீ எப்படி நீ அப்படி உன்னை பத்தி தெரியாதா, நீ அவன் இவன் அப்படின்னு தேவையில்லாம நம்ம குரூப்ல அவங்களோட இமேஜை ஸ்பாயில் பண்ற அளவுக்கு தரக்குறைவா முக்கியமா அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணி ஏதாவது நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு சைபர் கிரைம்ங்க. இது வந்து பயங்கரமான ஒரு கிரைம். இது வந்து எல்லாரும் இப்போ தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆஸ் அன் அட்வொகேட்டா சொல்றேன், சைபர் கிரைமுக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கண்டிப்பா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சோ நம்மளோட கருத்தை தெரிவிக்கலாம், அதான் நமக்கு ரைட்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம மத்தவங்களோட டிக்னிட்டி, மாடஸ்டி, அவங்கள அசிங்கப்படுத்துற வகையில அவங்களோட கேரக்டரை அசாசினேட் பண்ணி, அதுவும் பர்டிகுலரா ஏதாவது ஒரு விமனோட மாடஸ்டிய, டிக்னிட்டிய நம்மள அசாசினேட் பண்ணி தேவையில்லாம கிரிட்டிசைஸ் பண்ணி ஏதாவது நீங்க வந்து பப்ளிக் மீடியால பப்ளிஷ் பண்ணீங்க, பப்ளிக் ஃபோரம்ல நீங்க கொடுத்தீங்க, இல்ல ஸ்டேட்மெண்டாவோ, வாய்ஸ் ரெக்கார்டராவோ, இல்ல மெசேஜாவோ ஏதாவது நீங்க தேவையில்லாம திட்டி பர்டிகுலரா அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணி ஏதாவது நீங்க குரூப்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், அது இது இன்ஸ்டா, நிறைய குரூப்ஸ் இருக்கு இப்போ மீடியால. சோ ஏதாவது ஒரு மீடியா குரூப்ல நீங்க தேவையில்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தங்களை பத்தி, அதுவும் பர்டிகுலரா அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணியோ இல்ல அவங்க அனுப்பின மெசேஜுக்கு பதிலுக்கு நீங்க ரிப்ளை பண்ணி அவங்களோட மெசேஜை டேக் பண்ணி அவங்கள வந்து நீங்க அட்டாக் பண்ற வகையில அந்த மாதிரிலாம் இந்த தேவையில்லாம மீடியால சண்டை போடுறது அது இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இது வந்து சைபர் கிரைம்ல வந்துருங்க. வேற ஒண்ணுமே இல்ல. அதை வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட சைபர் கிரைம் அந்த வெப்சைட்ல போய் ப்ராப்பரா பெட்டிஷன் ஃபைல் பண்ணி, ஆன்லைன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இந்த எவிடன்ஸ் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா 15 டேஸ்க்குள்ள ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு 1930, அதுக்கு கால் பண்ணி நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராப்பர் ஆக்ஷன் எடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, சப்போஸ் நீங்க சொல்லலாம், ஐயோ மேடம் இது எங்களுக்கு தெரியாம போச்சே, நிறைய பேர் எங்களை இப்படி பண்ணிருக்காங்க, நாங்கெல்லாம் விட்டுட்டோமே, ஐயோ அந்த குரூப்ல இருந்தே வந்துட்டோமே, ஐயோ இல்லனா அந்த குரூப்ல இருந்து அவங்க வெளியே போயிட்டாங்க, இல்லனா அந்த மெசேஜ் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க. நீங்க சைபர் கிரைம்ல ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்தா போதும். யாரு அந்த அவங்களோட நம்பர் மட்டும் நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க நம்பர்ல இருந்து என்னென்ன மெசேஜ் வந்தது எல்லாமே சைபர் கிரைம்க்கு ரிட்ரைவ் பண்ண அத்தாரிட்டி இருக்கு, ரைட்ஸ் இருக்குங்க. சோ எல்லா மெசேஜும் அவங்க எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அவங்க மேல வேற எதுவும் டவுட் இருந்தது, வேற யாரையும் இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க, இல்ல வேற யாரையாவது தேவையில்லாம அசாசினேட் பண்ணி வேற யாரையாவது தேவையில்லாம த்ரெட்டன் பண்ணிருக்காங்க அப்படின்னா
அதையும் நீங்க கம்ப்ளைண்ட்ல ரைஸ் பண்ணீங்கன்னா அவங்க நம்பர்ல இருந்து வேற யாருக்காவது த்ரெட்டனிங் போயிருக்கா, இல்ல வேற யாரையாவது இந்த மாதிரி தேவையில்லாம பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரேஸ் பண்ணி அதுக்கு ப்ராப்பர் ஆக்ஷன் எடுப்பாங்கங்க. அது மட்டும் இல்ல, இது அவங்களோட வழக்கமே இப்படிதான். மத்தவங்களை வந்து இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, வைக்கிறது, அப்படி இப்படின்னா அவங்க வந்து ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருந்தாங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது எஃப்ஐஆர் ஏதாவது கேசஸ் இருந்ததுன்னா அதை வந்து ப்ராப்பரா அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்கங்க சைபர்